வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல்ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜனவரி 28 அமைதிக்கான சர்வதேச சகவாழ்வு தினமாக அறிவிக்கும் பஹ்ரைனின் முன்முயற்சியை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களுக்கு பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா தனது வாழ்த்து கேபிள்களை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மன்னர் ஹமத் உலகளாவிய அமைதிக்கான சகவாழ்வு மையத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட பஹ்ரைனின் முன்முயற்சியை ஐநா அங்கீகரிப்பது சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான சகவாழ்வை ஊக்குவிப்பதில் சவுதி அரேபியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று மாட்சிமை தாங்கிய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா குறிப்பிட்டுள்ளதையும் மேலும் தெரிவித்தார். பஹ்ரைன் முழுவதும் சுன்னி மற்றும் ஜஃபாரி அறக்கட்டளை இயக்குநர்களின் கீழ் 40 மசூதிகளை திறக்க, புதுப்பிக்க மற்றும் மீட்டெடுக்க சவுதி அரேபியாவின் மேன்மை தாங்கிய இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா பஹ்ரைனின் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் உத்தரவுகளை பின்பற்றி சுன்னி மற்றும் அறக்கட்டளை கவுன்சிலின் தலைவர் ஷேக் டாக்டர் ரஷீத் பின் முஹம்மத் பின் புவைத்ஸ் அல் ஜிஜேரி வடக்கு ரிஃபாவில் உள்ள மரியம் மசூதியை திறந்து வைத்தார். பஹ்ரைனின் ஆளுநர் பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்கவும், தடையற்ற போக்குவரத்து ஓட்டம் மற்றும் சரியான வடிகால் அமைப்பு செயல்பாடுகளை உறுதி செய்யவும் பணிகள் அமைச்சகம் மற்றும் நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வேளாண் அமைச்சகம் தங்கள் தயார் நிலையை உறுதிப்படுத்தின. வடிகால் நுழைவாயில்களை சுத்தம் செய்தல், பம்பிங் நிலையங்களுக்கு சேவை செய்தல் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் திறந்திருக்கும் கால்வாய்களை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட வழக்கமான பராமரிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளதாக பணிகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பொது மற்றும் தனியார் துறைகளில் உள்ளூர் உள்ள வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் பஹ்ரைனின் தேசிய போர்ட்டலான bahrain.ph வழியாக இப்போது கிடைக்கும் புதுப்பிக்கப்பட்ட கார்டு ரீடர் மென்பொருளை பதிவிறக்கம் செய்யுமாறு தகவல் மற்றும் மின் அரசு ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மென்பொருள் சுகாதாரம், கல்வி, வங்கி மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றை புதிதாக புதுப்பிக்கப்பட்ட ஐடி கார்டுகள் மற்றும் முந்தைய பதிப்பிலிருந்து தரவை தடையின்றி படிக்க உதவுகிறது. இது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தரவு அணுகல் தேவைப்படும் பரிவர்த்தனைகளின் திறமையான செயலாக்கத்தை உறுதி செய்கிறது. தம்கீனால் ஆதரிக்கப்படும் பஹ்ரைன் ராஜ்யத்தில் ஸ்டார்ட் அப் பஹ்ரைன் பிட்ச் என்ற தொழில் முனைவோர் தொடரின் புதிய பதிப்பை நடத்தியது. இது பஹ்ரைனின் மிகவும் நம்பிக்கைக்குரிய நிறுவனர்களை முன்னிலைப்படுத்தியது. தொழில் மற்றும் வணிக அமைச்சகம், தொழிலாளர் நிதி, தம்கீன்,
பஹ்ரைன் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் மற்றும் பஹ்ரைன் மேம்பாட்டு வங்கி பிடிபி உள்ளிட்ட முக்கிய தொழில்துறை பங்குதாரர்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு புதுமை மற்றும் வாய்ப்புக்கான மற்றொரு ஆண்டிற்கான உற்சாகமான தொனியை அமைத்துள்ளது. இந்த பதிப்பிற்கான நடுவர் குழுவில் அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் இருந்தனர். போட்டிக்கு ஏராளமான அறிவு மற்றும் அனுபவத்தை கொண்டு வந்தனர். அமைதியான சகவாழ்வுக்கான கிங் ஹமத் உலகளாவிய மையத்தின் KHGCயின் முன்முயற்சியை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பொது சபை ஜனவரி 28 சர்வதேச அமைதியான சகவாழ்வுக்கான தினமாக நியமித்துள்ளது. இந்த முயற்சி நாடுகள், கலாச்சாரங்கள், மதங்கள் மற்றும் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஜியோயோ உயர்கல்வி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரான்சிஸ்கோ கேப்போ அவர்கள் KCCGC மற்றும் UN அமைதிக்கான பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமையை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.